ஒரு அழகான கிராமத்தில் மணி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது பெரிய ஆளாகி நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான். மழை பெய்யும் போதெல்லாம் மற்ற சிறுவர்கள் காகித படகு விடுவார்கள். ஆனால் மணி அந்த படகுகளில் கோடி ரூபாய் என்று எழுதி ஆற்றில் விடுவான். காலங்கள் ஓடின. மணி கடினமாக உழைத்து ஒரு பெரிய நகரத்தில் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறினான். இப்போது அவனிடம் கார், பங்களா என எல்லாம் இருந்தது. ஆனால் அவனிடம் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பணம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்த மணி யாரிடமும் அன்பாக பேசுவதில்லை. உதவி என்று வருபவர்களை கண்டு கொள்வதில்லை. அவனது நிம்மதி குறைந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் மணி தனது சொந்த ஊருக்குச் சென்றான். அங்கே மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு மரத்தடியில் ஒரு முதியவர் நனைந்து கொண்டே அமர்ந்திருந்தார். அவர் கையில் சில காகித படகுகள் இருந்தன. மணி அவரை பார்த்து, பெரியவரே, இந்த வயதில் எதற்கு படகு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதை கொடுத்து யாராவது உங்களுக்கு பணம் தருவார்களா என்று கிண்டலாக கேட்டான். அந்த முதியவர் சிரித்து கொண்டே சொன்னார், தம்பி, இந்த படகுகள் பணத்திற்காக இல்லை. இது ஒரு சிறுவனின் கனவுக்காக. பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சிறுவன் கோடி ரூபாய் எழுதி படகு விடுவான். அவன் இப்போ பெரிய பணக்காரன் ஆகிட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவன் சந்தோஷமா இருக்கானான்னு தெரியல. அவன் இழந்த அந்தச் சிரிப்பை தேடித்தான் இதையெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கேன். மணி அதிர்ந்து போனான். அந்த முதியவர் சொன்னது அவனை பற்றித்தான். அவனிடம் இப்போது கோடி கோடியாக பணம் இருந்தது. ஆனால் அந்த படகு விட்ட சிறுவனிடம் இருந்த நிம்மதியும் புன்னகையும் அவனிடம் இல்லை. அவன் அந்த முதியவரின் கையை பிடித்து கொண்டு அழுதான். நான் தான் அந்த மணி. என்னிடம் பணம் இருக்கிறது, ஆனால் பழைய சந்தோஷம் இல்லை என்றான். அந்த முதியவர் சொன்னார், தம்பி, பணம் என்பது ஒரு வசதி மட்டுமே. வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு உதவுவதிலும் அன்பை பகிர்வதிலும் இருக்கிறது. நீ சேமிக்கும் பணத்தை விட நீ சம்பாதிக்கும் நல்ல உள்ளங்களே உனக்கு நிம்மதி தரும். அன்றிலிருந்து மணி மாறினான். தனது ஊரில் பள்ளி, மருத்துவமனை கட்டித் தந்தான். ஏழை மாணவர்களுக்கு உதவினான். இப்போது அவன் முகத்தில் அந்த பழைய சிறுவனின் புன்னகை மீண்டும் வந்தது.